ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்புமணி மனோகரன். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மாஸ்டர் மைண்ட். நாம் இந்த பயத்தை எப்படி வெல்வது, அதாவது ஓவர் கம் பண்ணுறதுன்னு பார்க்கணும். இதுக்கு மொத்தம் 5 விஷயம் முக்கியம். 1, பயத்தை நாம் ஒத்துக்கணும். என்ன ஒத்துக்கணுமா? ஆமாம், கன்ஃபார்மாக நம்ம ஒத்துக்கணும். நமக்கு என்ன பயம் இருக்குது, நம்ம எதனால் பயப்படுறோம் அப்படின்றத வந்து நம்ம ஒத்துக்கணும். அப்போ ஒத்துக்கிட்டா தான் அந்த பயம் நமக்கு தெரியும். இல்லைன்னா நம்ம பயப்படலன்னு மனசுக்குள்ளே வச்சுட்டு வந்தோம்னா அது நமக்கு பெரிய பிரச்சனையில் தான் முடியும். அந்த ஸ்ட்ரெஸ், அந்த விஷயங்கள் நடக்கும் போதெல்லாம் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே தான் இருப்போம். ஸோ நம்ம பயத்தை வந்து ஒத்துக்கணும். இந்த பயத்தை ஒத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதை வெல்றதுக்கு ஈஸி. இந்த பயத்தை ஒத்துக்கலாம், நம்மளை வந்து அது ஒவ்வொரு நாளும் பலவீனமாக்கிட்டே போகும். இன்னும் அதிகமாக பயப்படுவோமே தவிர நம்ம வந்து வெளியில் வர முடியாது. பயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த பயம் நமக்கு எதனால் வருது, எங்கேருந்து வருது, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சிக்க முயற்சி செய்யணும். ஸோ இதுக்கான ரூட் காஸ் ஏதாவது இருக்கும். இதனால தான் இந்த பயம் வருது அப்படின்ற ரூட் காஸ் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து பயத்தை எதிர்கொள்ளணும். பயத்தை எதிர்கொள்றதுன்னா அந்த பயப்படுற சிச்சுவேஷன், எந்த விஷயத்துக்காக பயப்படுறோமோ அதை கொஞ்சமாக வந்து நாம் அதை ஃபேஸ் பண்ணி ஒரு ஸ்டெப்பாக முன்னாடி போய் அந்த பயத்தை வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ண பார்க்கணும். எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டும் போது சைக்கிள் ஓட்ட பயந்துருப்போம். அப்போ நம்ம அப்பாவோ, மாமாவோ, அண்ணனோ, ஃப்ரெண்டோ யாராவது நம்மளை பிடிச்சி பின்னாடி வந்திருப்பாங்க. ஒரு நேரத்தில் அவங்க நம்ம கையை விட்டுட்டு இருப்பாங்க. நம்ம வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருப்போம், சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிருப்போம். இப்போ அந்த சைக்கிளை வந்து நம்ம ஓட்டும் போது நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், பின்னாடி நம்ம பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவங்க விட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டெப்பாக தான் நம்மளை விட்டு கடைசியில் நம்ம அந்த பயம் இல்லாமல் இன்றைக்கி சைக்கிள், ஆட்டிக்கோ, காரோ என்னெல்லாம் ஓட்டுறோம். ஆனால் இதெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம ஒரு பயத்தில் இருந்து தான் ஓவர் கம் பண்ணி வந்திருக்கோம். அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து அந்த பயத்தை எதிர்கொண்டு போகணும். பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக அந்த பயத்தை அணுகணும். அதாவது பயத்தை எதிர்கொள்ளும் போது வந்து ரொம்ப நேர்மறையாக அந்த விஷயங்களை அணுகணும். அதாவது எப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் வரும்போது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் கூடவே வரும். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் தானே பயம். அந்த பயம் வரும்போது நெகட்டிவ் தாட்ஸ் வரும். அதை ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ்னால வந்து டவுன் பண்ணணும். இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை பற்றி நம்ம பின்னாடி இன்னொரு யூடியூப் வீடியோ போடுறேன், நான் அதை பார்ப்போம். ஸோ இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷனால அந்த பயத்தோட சிச்சுவேஷனை கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு நம்ம மைண்டை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கணும், நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு மாற்றிக்கணும். அடுத்து இந்த பயத்தினால வரக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படின்ற மோசமான ரிசல்ட் என்ன, ஒர்ஸ்ட் கேஸ் என்ன நடக்கும் அப்படின்றத பார்த்துட்டு இந்த ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோல வந்து பேக்வேர்ட் இன்டெகிரேஷன் கொஞ்சமாக பின்னாடி வந்து நாம் இதை இந்த சுச்சுவேஷன் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரூட் தெரிஞ்சிடும். இங்கேருந்து அங்கே தான் போய் முடிய போகுது அப்படின்னு தெரியும் போது இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது ஒன்றா பேக்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வரும். அப்போ இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதை ஹேண்டில் பண்ணலாம். அடுத்து எப்போவுமே உங்களை சப்போர்ட் பண்ணுற ஒரு மக்கள் கூட, உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை அப்பா அம்மாவாக இருக்கலாம், யார் கூடவாது நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க கூட இருங்க. அவங்கக்கிட்ட உங்களை பயத்தை பற்றி சொல்லுங்கள். அவங்க உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக அதை ஓவர் கம் பண்ணலாம். இந்த பயம் அப்படின்றத பற்றி நம்ம ஓவர் கம் பண்ணுறதுன்றத ஒரு சின்ன கதை. இந்த கதையில் வந்து ஒரு போர் வீரர் இருக்கார். அவர் பேர் யோகான். அவர் வந்து ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு அவரோட குரு கிட்ட போய் நிற்கிறாரு. குருவே, நான் எல்லா ட்ரைனிங் முடிச்சுட்டேன். இப்போ நான் வந்து சிறந்த போர் வீரனாக இருக்க எல்லா தகுதியாக இருக்குது. நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ குருக்கு தான் தெரியுமே, இப்போ நம்ம என்ன தான் கற்றுக்கிட்டாலும் அவருக்கு நம்ம பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு தெரியும். அப்போ அவர் யோகானை பார்த்து சொல்கிறார், நீங்கள் வந்து ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டீங்க. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு பயம் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த பயம் வந்து என்னைக்கு இருந்தாலும் உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ண விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பயத்தை ஓவர் கம் பண்ணணும்னு யோகானை சொல்கிறார். உடனே அவர் கேட்குறாரு, குருவே, நான் எப்படி பயத்தை ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் பயத்தை எதிர்த்து போர் பண்ணணும் அப்படின்னு குரு சொல்கிறார். உடனே யோகான், ஐயோ, பயத்தை எதிர்த்து எப்படி நான் போர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே பயப்படுறாரு. இப்போ அவருக்கு தெரியும், ஓஹோ, நமக்கு பயம்னா ஒரு உள்ளே ஒரு பயம் இருக்குது, நம்ம என்ன தான் போர் வீரன் ஆகிட்டாலும் நமக்கு அந்த பயம் இருக்குது. அப்போ குரு சொல்கிறார், நாளைக்கு காலையில் உங்களுக்கு போகிறேன், நீங்கள் அந்த போரை போய் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே இந்த ஒரு பெரிய கிரவுண்டு, அந்த கிரவுண்டில் பெரிய கூட்டங்கள் இருக்குது, நிறைய மக்கள் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ யோகான் போயிட்டு நிற்கிறாரு. எதிர்க்க வந்து அந்த பயன்ற அரக்கன் வந்து நிற்கிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா யோகானோட கிட்டத்தட்ட 10 மடங்கு பெருசாக நிற்கிறான். ஆனால் யோகான் சின்னதாக நிற்கிறாரு. இப்போ யோகான் வந்து அந்த பயத்தை பார்த்துட்டு இப்போ என்னடா பண்ணுறதுன்னு உண்மையிலே பயப்படுறாரு. ரொம்ப அந்த நடுக்கத்தோடு இருக்காரு. ஆனாலும் யோகான் படிச்சுட்டு வந்ததுனால, அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண சில விஷயங்களை கற்றுக்கிட்டு வந்ததுனால அவர் என்ன பண்ணுறாரு, போயிட்டு அந்த பயத்துக்கிட்ட போயிட்டு வணங்குறாரு. 3 முறை அதை வணங்கி அதுக்கு மரியாதை பண்ணுறாரு. அந்த பயம் வந்து வித்தியாசமாக பார்க்குறது, என்னடா இது நம்மளுக்கு வந்து வணங்கப்பட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துடுச்சு இப்போ இவர் மேலே. இப்போ அடுத்து யோகான் கேட்குறாரு, பயமே, உங்களை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க, உங்களை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த பயம் சொல்லுது, நான் வந்து ஒரு அரக்கன், நான் ரொம்ப வேகமாக பேசுவேன், நான் ரொம்ப படபடப்பாகவும் பேசுவேன், உன் முகத்துக்கு கிட்ட வந்து உன்னை பயப்படுத்துவேன், நான் சொல்வதெல்லாம் பண்ண சொல்லி உன்னை தூண்டிக்கிட்டே இருப்பேன், உன்னை தொல்லை பண்ணிகிட்டே இருப்பேன், உன் காதுகிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்டுட்டு நீ எதுவுமே பண்ணாமல் போயிட்டீங்கன்னா நீ என்ன ஜெயிச்சிடலாம் அப்படின்றது. அதாவது நான் சொல்கிறதெல்லாம் நீ பண்ணிட்டீங்கன்னா எனக்கு பலன் அதிகமாகிட்டே போகும், நான் பவர்ஃபுல் ஆகிட்டே இருப்பேன். ஒருவேளை நான் சொல்கிறத நீ எதுவுமே செய்யலைன்னா நான் பவர் இல்லாதவன் ஆகிடுவேன், நீ பவர்ஃபுல் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு.
இப்போ யோகானுக்கு அந்த பயத்தை எப்படி ஜெயிக்கிறத ஐடியா வந்துடுச்சு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பயத்துக்கிட்ட போயிட்டு பயத்தை ஃபேஸ் பண்ணுறாரு. அந்த பயம் வந்து அந்த 10 மடங்காக இருக்குன்றது பார்த்தீங்களா, அதை வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி பார்க்குறாரு. அதை வின் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷனை யோசிக்கிறாரு. இப்போ அந்த பயம் அவருக்கு சின்னதாகிடுது. பயம் அவருக்கு ஈக்குவல் ஆகுது. இப்போ வீக்கில் ஆகும்போது அதை வந்து நம்ம ஃப்ரெண்டை ஹேண்டில் பண்ணிவிட்டு, ஏன்னா அவருக்கு முன்னாடியே அதை அக்செப்ட் பண்ணதுனால ஃப்ரெண்டை ஹேண்டில் பண்ணிட்டு அப்படியே அந்த வாழ்க்கையில் கடந்து போகிறாரு. எப்போல்லாம் அவருக்கு அதுக்கப்புறம் பயம் வந்ததோ அப்போல்லாம் வந்து அந்த சுச்சுவேஷனை வந்து பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு கடந்து போயிடுறாரு. இப்போது உண்மையான தைரியம் அப்படின்னா பயம் இல்லாமல் இருக்கிறது இல்லை. அந்த பயத்தை எப்படி கடந்து முன்னேறுவதுன்றது தான் உண்மையான தைரியம். இப்போ எப்படி நம்மளோட வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் பயம் வந்து ஒரு ஊக்கம் அளிக்கிற ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாம் வேலைக்கு போகிறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வாழ்க்கை குறித்த ஒரு பயம் இருக்கிறதுனால நம்ம முன்னாடியே அந்த வேலைகளை பண்ணுறோம். நாளைக்கு ஒரு டெட்லைன் இருக்குது, இந்த வேலைக்கு இந்த நாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு ஓனர் திட்டுவார், இல்லை வந்து பாஸ் திட்டுவார், இல்லைனா வந்து ஒரு கஸ்டமர் திட்டுவாங்க, இல்லை வீட்டில் திட்டுவாங்க அப்படின்னு ஏதோ ஒரு விஷயங்களுக்கான பயங்கள் தான் உங்களுக்கு ஒரு வேலையை குறித்த நேரத்தில் முடிக்க வைக்குது. ஸோ இந்த பயம் முக்கியம், தேவை. ஆனால் அதுக்கு பயந்து இருக்காமல் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கான வேலையை நம்ம பண்ணணும். நம்மளோட எல்லையை வந்து நம்ம பெருசாக்கிட்டே வரணும். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பண்ணது பயம்னா அந்த விஷயத்த பண்ணணும். அதை பண்ணி நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும். அந்த விஷயம் பயம்னா அதை பண்ணி அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகணும். ஸோ எப்பவுமே நம்மளோட எல்லையை பெரிதாக்குறதுக்கு இந்த பயம் ரொம்ப முக்கியமான விஷயம். பயம் வந்து வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பகுதி. நாம் அதுக்கு கட்டுப்படுறதோ இல்லை அது நம்மளை கட்டுப்படுத்தோ விடக்கூடாது. நம்ம அதை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் அந்த பயத்தை ஃபேஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்ம வாழ்க்கையை அதை கடந்து போயிட்டே இருக்கும். நம்ம வந்து அதை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணிவிட்டு நம்ம கடந்து போயிட்டே இருக்கோம். பயம்ன்ற ஒரு விஷயம் வந்து நம்மளோட இலக்குக்கும் நமக்கும் நடுவில் இருக்கிற ஒரு விஷயம். அதாவது நம்மளோட சக்ஸஸ்க்கும் நமக்கு இருக்கிற நடுவில் இருக்கிற விஷயம். இந்த பயத்தை எடுத்து போட்டிங்கன்னா தான் நீங்கள் அந்த சக்ஸஸ் கிட்ட போக முடியும். இல்லை இந்த பயத்தை தாண்டினீங்கன்னா தான் நீங்கள் அந்த சக்ஸஸ் கிட்ட போக முடியும். இப்போது நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள், அக்செப்ட் பண்ணுங்கள், அதை தாண்டி வாங்க. ஃபியருக்கு 2 அர்த்தம் இருக்குது. FEAR, ஃபியர். ஃபர்கெட் எவ்ரிதிங் அண்ட் ரன். அதாவது எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடிடு. ஃபியருக்கு ஒரு அர்த்தம். இல்லைன்னா ஃபேஸ் எவ்ரிதிங் அண்ட் ரைஸ். எல்லாத்தையும் எதிர்கொண்டு எழுச்சி பெறு. சாய்ஸஸ் யுவர்ஸ். நாம் என்ன பண்ணோம், நாம தான் முடிவு பண்ணோம். பயந்துட்டு ஓட போகிறோமா இல்லை அதை ஃபேஸ் பண்ணி ரைஸ் பண்ண போகிறோமா? இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோட சேனல் மாஸ்டர் மைண்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி.